Hi students, exercise 4.3, 8th sum. Find the difference between CI and SI on 5,000 for 1 year at 2% per annum if the interest is compounded half annually அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? 5,000 வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் 5,000ங்கிறது வந்து உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா 1 இயருக்கு 2% per annum அப்படின்னா ஹாஃப் ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பிரின்சிபல் 5,000 கொடுத்துருக்காங்க. n is equal to 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. n வந்து 1 இயர், r வந்து 2%. ஸோ என்ன ஃபார்முலா? சிஐ மைனஸ் எஸ்ஐ, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் எஸ்ஐங்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு பிரின்சிபல் தெரியும், ஆர் தெரியும். ஆனால் இது வந்து பர் ஆனுவலி அப்படின்னா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது நம்மளுக்கு என்னதுன்னா ஹாஃப் ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஹாஃப் ஆனுவலினால இந்த இடத்துல என் சேர்த்திக்கணும் நீங்கள், அதாவது 2n, அவ்வளோதான். ஸோ 2n சேர்த்திட்டீங்க அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். அதாவது ஹாஃப் ஆனுவலினால நீங்கள் என்ன பண்ணணும்? பவர் 2n போடணும். சரிங்களா? பவர் 2n. ஓகே. ஸோ நான் ஆர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹாஃப் ஆனுவலிக்கு தான். நம்ம இங்கே இதுக்கு போடும்போது என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து பர் இயர் ஹாஃப் ஆனுவலிக்குனால நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆர் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2/2 போட்டிங்க அப்படின்னா கெட் த ஆன்சர். இட் இஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு 1%. For 1% is the answer. Okay. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா, அதாவது சிஐ மைனஸ் எஸ்ஐங்கிறது தான் நீங்கள் போட போகிறோம். therefore சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல், தட் இஸ் 5,000 இன்டூ ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 டிவைடட் பை 100 இன்டூ 2 பவர் n. 2 பவர் n என்னன்னா 1. that is 5,000 இன்டூ. ஸோ இது வந்து பவர் 2 தான் இருக்குங்களா? அப்போ 2 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? 1/100 எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 ஜீரோஸ் கேன்சல். ஸோ இந்த ஜீரோ கேன்சல். ஸோ தட் இஸ் 5/10. இட் இஸ் நத்திங் பட் 1/2. 5 1 டைம்ஸ், 10 2 டைம்ஸ். ஸோ அது டெசிமல் ஈக்குவல் எழுதினீங்கன்னா 0.5. ஸோ அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.5 rupees தான் என்னவாக இருக்கும்? 0.5. For more videos, please subscribe my channel. Thank you for watching.